கோடி நன்மைகள் தரும் முருகன் திருப்புகழ் பதிகம். முருகப்பெருமான் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் இணைந்த சக்தியாகவே பார்க்கப்படுகிறார். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் முருகனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இருந்தாலும் அனைத்து மாதங்களிலும் வரும் சஷ்டி, கிருத்திகை விரதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இந்த திதி மற்றும் நட்சத்திரத்தில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் கேட்ட வரங்களை சுப்பிரமணியன் அள்ளித் தருவான் என்பது ஐதீகம். முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்து வந்தால் தீராத வினைகள், பாவங்கள் தீர்ந்து சகலவிதமான நலன்களும் கிடைக்கும். கந்தசஷ்டி கவசம் தெரியாதவர்கள் சரவணபவா என்ற மந்திரத்தை முடிந்த போதெல்லாம் உச்சரித்தால் நன்மைகள் கிடைக்கும். சரவணபவா என்ற மந்திரத்தை ஒவ்வொரு எழுத்தும் சக்தி படைத்ததாகும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பார்கள். இது வெறும் வார்த்தையாக சொல்லப்படுவது இல்லை, இது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகும். முருகனுக்குரிய விரதங்களில் மிக முக்கியமானது சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் என்பது குழந்தை வரம் வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டிய விரதம் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனால் அது மட்டுமல்ல. சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் திருமணம், வேலை, கடன் தொல்லை, வறுமை என அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி சுபிக்ஷமான வாழ்க்கை கிட்டும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் சக்தி சிவா.